எமர்ஜென்சி போது பல்வேறு அரசாங்கங்கள் கலைக்கப்பட்டன. நம்ம கலைஞர் அரசாங்கம் கலைக்கப்பட்டது, திமுக அரசாங்கம். இந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் ஒரு இந்த தேர்தல் முறையே ஒரு டீரெயில் ஆச்சு, தடம் புரண்டு போனதுன்னா அது 75 76 அந்த பீரியடுக்கு அப்புறம் தடம் புரண்டு போச்சு. கோடிக்கணக்கான ரூபாய்களே நம்ம வேஸ்ட் பண்றோம் தேர்தலில். கோடிக்கணக்கில் நம்ம இந்தியாவோட வருமானத்தில் எக்கச்சக்க பணம் தேர்தல் செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், எங்கள் இவிஎம் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது, அப்புறம் கவுண்டிங்கு, போலீஸ் பந்தோபஸ்து. இப்போல்லாம் இடைத்தேர்தல் வச்சா 40% கூட வருதில்லை தெரியுமா உங்களுக்கு. இதில் இப்போ வயநாட்டில் என்னாச்சு? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, மாதம் மாதம் தேர்தல் வைக்கிறீங்களாப்பா, வருஷம் வருஷம் தேர்தல் வைக்கிறீங்களாப்பா, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா ஓட்டு போடுறதுக்கு? ஜனங்க மைண்டு மாறி போச்சு. அட வேறு வேலை இல்லைப்பாப்பா, சும்மா இவன் தோப்பான் இவன் ஜெயிப்பான். முதல்ல நடத்தமா சொல்கிறேன், எம்எல்ஏ இருக்கிறவர் எம்பி பதவியில் போட்டி போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். முதல்ல மோடி கவர்மெண்ட் சொல்லி அதை சரி பண்ண சொல்லுங்க. ஒரு பதவி ஒரு போஸ்ட் தான். இப்போ எல் முருகன் எம்பி தேர்தல் தோத்து போயிட்டார், மந்திரி ஆயிட்டார், என்ன ராஜ்யசபா வழியா போயிட்டார். அப்ப மக்களோட விருப்பத்துக்கு எதிராக நீங்க போறீங்க. ஜனங்களுக்கு வேற இது 2 கட்சி விட்டா வேற சாய்ஸ் இல்ல. காங்கிரஸ் பிஜேபி தமிழ்நாட்டில் பெருசா வளரல. விஜய் இப்பதான் வந்திருக்காரு, விஜயகாந்த் ஒன்றும் பெருசா சாதிக்க முடியல. ஸோ அதிமுக திமுக மாற்ற வேற எந்த கட்சியும் இல்லை. ஜனாதிபதிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இப்போ பிரதமர் கூட பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுதில்லை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு எம்பியை மெஜாரிட்டி கட்சி தேர்ந்தெடுக்குது. அது பிரதமராக, அது மோடியா இருக்கலாம், ராஜ்நாத் சிங்கா இருக்கலாம், நிதின் கட்கரியா இருக்கலாம், மன்மோகன் சிங்கா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். ஸோ பிரதமர் வேட்பாளர்னு போடுறாங்களே தவிர வேட்பாளர் நீங்க தேர்ந்தெடுக்கல, ஒரு எம்பி தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. அதனால தான் டிஎம்கே அவங்க பகிச்சிக்காம இருக்கிறது காரணமே அதான். அதிமுகவுக்கு எம்பி எம்ஏ ஒன்றும் கிடையாது. திமுக ரொம்ப உரசாம பாஜக இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. வணக்கம், நான் உங்கள் சிங் புகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு பிரகாஷம் சுவாமி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கு. இந்த மத்திய அமைச்சருடைய ஒப்புதலை ஜனாதிபதியிடம் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டிக்கு சேர்மனாக நியமிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் அவர்கள். லோக்சபா ராஜ்யசபாவில் பில் பாஸ் ஆகணும். ஸோ அந்த ஒரு கட்டத்தில் இருக்கு. இது நடைமுறையில் சாத்தியமா? நம்ம நாடு 1947 சுதந்திரம் வந்த பிறகு 51 முதல் பொது தேர்தலை சந்திச்சது. அந்த பொது தேர்தலில் ஒரே நாடு ஒரு தேர்தல் தான், சட்டசபை, பாராளுமன்றம் எல்லாம். அதுக்கு அடுத்த தேர்தலும் ஒரு நாடு ஒரு தேர்தல் தான். எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, எனக்கு தெரிஞ்சு 65லேயோ இல்லை அது கிட்டத்தட்ட அந்த வருடங்களையோ கேரளாவில் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு கம்யூனிஸ்ட் அரசாங்கத்தை காங்கிரஸ் கவர்மெண்ட் கலைச்சது. முதல் தடவையாக ஒரு மாநில அரசாங்கத்தை கலைச்ச பெருமை காங்கிரஸுக்கு உண்டு. அது என்ன காரணம் நமக்கு விளங்கலை. அது கரைக்காமல் இருந்தாங்கன்னா அப்படியே தொடர்ந்து கருணிவாயிருக்கும். அது கலைச்சதுனால பிறகு பல்வேறு மாநிலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு 20 ஆண்டு காலம், 47லேருந்து 67 வரைக்கும் இந்தியாவில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் தேர்தல் ஓடிச்சு. கரெக்டாக பார்லிமெண்ட்டு, லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் அசம்பிளி, கவுன்சில். அப்போல்லாம் கவுன்சில் உண்டு, எம்எல்சின்னு உண்டு, மேல் சபைன்னு இருந்தது. கடைசியாக எம்ஜிஆர் மேல் சபையில் மாப்பா சிவஞானத்தை தலைவராக போட்டிருந்தார். அப்புறம் அபாலிஷ் பண்ணார். ஸோ எல்லாம் எப்படி அங்கே லோக்சபா ராஜ்யசபாவோ அது மாதிரி மேல் சபை சட்டசபையெல்லாம் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் ஏற்பட்டு பைகார்மல்லேருந்து ஒரே இதுவாச்சு. நடுவில் என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னா, எமர்ஜென்சி போது பல்வேறு அரசாங்கங்கள் கலைக்கப்பட்டன. நம்ம கலைஞர் அரசாங்கம் கலைக்கப்பட்டது, திமுக அரசாங்கம். இந்த எமர்ஜென்சிக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் ஒரு இந்த தேர்தல் முறையே ஒரு டீரெயில் ஆச்சு, தடம் புரண்டு போனதுன்னா அது 75 76 அந்த பீரியடுக்கு அப்புறம் தடம் புரண்டு போச்சு. அது முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு மாநிலம் ஒரு 2 மாநிலம் அப்படி இருந்திருக்கும். கம்ப்ளீட்டாக தடம் மாறி போனது எமர்ஜென்சிக்கு பிறகு பல்வேறு மாநிலங்களில் கலைக்கப்பட்டது, அது பண்ண வந்தது. அது இல்லாமல் கூட்டணிங்கிற ஒரு சிஸ்டமே முதல்ல கிடையாது. காங்கிரஸ் மட்டுமே ஆளுங்கட்சி. அப்போ சுதந்திரா கட்சி இருந்தது, சோசியலிஸ்ட் கட்சி இருந்தது, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட்சி தான் இருந்தது. பெரிய ஜனசங்கம் ஒரு பீரியடுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ராங் ஆச்சு.
முதல் 20-25 வருட ஆண்டு காலம் காங்கிரஸுக்கு எதிர்கட்சியே இந்தியாவில் கிடையாது. அகில இந்தியா லெவல்லையும் சரி, மாநில லெவல்லையும் சரி. 67 மட்டும் தான் டிஎம்கே வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுதந்திரா கட்சி அந்த மாதிரி ஒரு திமுக அப்படிதான் இருந்தது. இந்த காங்கிரஸ் வலு எழுந்த உடனே என்ன எடுத்து இந்த தேர்தல் முறையில் நிறைய மாற்றங்கள் வந்தது. ஆட்சி கவிழ்ந்தது, கூட்டணி ஆட்சி, கூட்டணி வந்து கவிழும், இங்கே நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறது, இந்த பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சது. அது வந்து ஒரு டீரெயில் ஆகி மோதி கூட்ஸ் ட்ரெயின் கவுந்த மாதிரி சுத்தமாக போச்சு. இப்போ வருஷத்தில் பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு சட்டசபை தேர்தல், மாதம் இடைத்தேர்தல். என்ன வேடிக்கையாக இருக்குதுங்க. ஒரு வருஷத்துக்கு 4 சட்டசபை தேர்தல். எவ்வளோ பண செலவு, எவ்வளோ மேன் பவர் லாஸ். பணத்துக்கு கூட மாசம் எங்கேயுமே நடக்கலையா? இல்லை, இந்த வருஷம் 4 மாதம். நான் ஒரு காரணம் சொல்கிறேன். இந்த வருஷம் 4 சட்டசபை தேர்தல், அடுத்த வருஷம் டெல்லி, யூபி அந்த மாதிரி 4, 26 தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு 4 வரும். இது போய் எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கு. இது மக்களாட்சி நாடு தானே, ஒரு ஜனநாயக நாடு தான். சரியான தேர்தலா இருக்கு. தேர்தல் நடத்துவது, மக்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பது வந்து மக்களுடைய கடமை. சோ அவங்க 5 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே எவ்ரி இயர் 5 வருஷம் எப்படி ஆக முடியும்? எங்க மக்களாட்சியில வந்து மக்களை தேர்ந்தெடுக்கிறது மட்டுமே மக்களோட வேலையா? இப்ப நான் கேட்கிறேன், இப்போ வந்து 5 வருடங்களோட தேர்ந்தெடுக்கணுங்கிறது கணக்கு. அது ஜனநாயக முறைப்படி கரெக்ட், தப்பு இல்லை. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் போது ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, செனட்டர், காங்கிரஸ்மேன், கவுன்சிலர், அசம்பிளிமேன், வார்டு கவுன்சிலர், ஜட்ஜு, போலீஸ் கமிஷனர் எல்லாம் ஒரே லைன்ல இருக்கும். ஒரு 20 பேர் இருக்கும். அதுவும் ஜனநாயக நாடு தான். அங்கே இந்த மாதிரி ஒன்றும் எவ்ரி 3 வருஷத்துக்கு ஒரு எவ்ரி வருஷத்துக்கு ஒரு ஸ்டேட் நடக்கல. எல்லா மாநிலங்கள்லையும் தேர்தல் நடக்கும். அந்த மாநிலங்களில் கவர்னர்ன்ற முறையில். உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு அமெரிக்கா. அவங்க என்ன சொல்கிறாங்க, வருஷம் தேர்தல் நடத்தி டைமை வேஸ்ட் பண்ணுறான்றாங்க. இப்போ நம்ம தேர்தல் கமிஷன் முழு நேர வேலை என்னன்னா தேர்தல் நடத்துறது தான். நீங்கள் பணம் சொல்கிறது இல்லை, எவ்வளோ டீச்சர்களை யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளவு மாணவர்களுடைய டைம் வேஸ்ட்டாக போகுது, டீச்சரோட டைம் வேஸ்ட்டாக போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி டைம் வேஸ்ட்டாக போகுது. சரி, பாதி நேரம் கேம்பெயின்லேயே செலவு பண்ணுறீங்க நீங்கள். இப்போ என்ன நடக்கும்? ஒரு எம்எல்ஏக்கு நாளைக்கு நம்ம விருப்பமாக இருக்காதான்னு டவுட்டாக இருக்கும். இப்போ வந்து கூட்டணி ஆட்சி கவிழாது, இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாம். ஏன்னா ஜனநாயகத்தில் வந்து எல்லாம் நடக்கும். இப்போ மகாராஷ்டிராலே கூட்டணி சிவசேனா உடைஞ்சது, பிஜேபி தான் காரணம்னு சொல்லலாம். அது ஒத்துக்கிறேன். பிஜேபி ஒன்றும் அப்பழுக்கற்ற கட்சி நான் சொல்ல மாட்டேன். மகாராஷ்டிராவில் கூட்டணி உடைச்சது, மற்ற ஊரில் பண்ணுது, பீகாரில் மாற்றி வச்சு எல்லாம் பண்ணுது. ஆனால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க நோக்கம் என்ன என்றால் கோடிக்கணக்கான ரூபாய்களை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணுறோம் தேர்தலில். கோடிக்கணக்கில் நம்ம இந்தியாவோட வருமானத்தில் எக்கச்சக்க பணம் தேர்தல் செலவு, டிரான்ஸ்போர்ட்டேஷன், எங்கள் இவிஎம் இங்கேருந்து அங்கே கொண்டு போகிறது, அப்புறம் கவுண்டிங்கு, போலீஸ் பந்தோபஸ்து. பாதி நேரம் போலீஸ்காரங்க வந்து இவிஎம் பின்னாடியும் செக்யூரிட்டி இருந்தீங்கன்னா லா அண்ட் ஆர்டர் எப்படி கவனிக்க முடியும்னு கேட்குறாங்க. புலனாய்வு பண்ண முடியல. இது ஒரு பஞ்ச் ஆஃப் ப்ராப்ளம். ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு எல்லாரையும் பாதிக்கக்கூடியதான் இந்த தேர்தல்ங்கிறது. தேர்தல் வந்து மக்களுக்காகத்தானே நடத்தப்படுகிறது. அந்த மக்களுக்காக தங்களுடைய மக்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் ஒரு முறையாகத்தானே வந்து பார்க்கப்படுது. மக்கள் வந்து எவ்ரி இயர் தேர்தல் ஒன்று கேட்குறாங்களா? இப்பெல்லாம் இடைத்தேர்தல் வச்சா 40% கூட வருதில்லை தெரியுமா உங்களுக்கு? இதில் வயநாட்டில் என்னாச்சு? ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, மாதம் தேர்தல் வைக்கிறீங்களாப்பா, வருஷம் தேர்தல் வைக்கிறீங்களாப்பா, எங்களுக்கு வேறு வேலை இல்லையா ஓட்டு போடுறதுக்கு? ஜனங்க மைண்டு மாறி போச்சு. அட வேறு வேலை இல்லைப்பாப்பா, சும்மா இவன் தோப்பான், இவன் ஜெயிப்பான். முதல்ல நடத்தமா சொல்கிறேன், எம்எல்ஏ இருக்கிறவர் எம்பி பதவியில் போட்டி போடக்கூடாதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். எம்பியாக இருக்கிறவர் எம்எல்ஏ பதவியில் போட்டி போடக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வரணும். அது என்ன, இவருக்கு மட்டும் ஒரு ப்ரிஃபரன்ஸு? எம்எல்ஏ இருக்கிற எம்பி போடுவாராம், எம்பி இருக்கிற எம்எல்ஏ போடுவாராம், அதுக்கப்புறம் சூஸ் பண்ணுவாராம், ரிசைன் பண்ணுவாராம். முதல்ல மோடி கவர்மெண்ட் சொல்லி அதை சரி பண்ண சொல்லுங்க. ஒரு பதவி ஒரு போஸ்ட் தான், இல்லைன்னா எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு நிற்கணுமே தவிர. இப்போ எல் முருகன் எம்பி தேர்தல் தோத்து போயிட்டார், மந்திரி ஆயிட்டார், என்ன ராஜ்யசபா வழியா போயிட்டார். அப்ப மக்களோட விருப்பத்துக்கு எதிராக நீங்க போறீங்க. மக்கள் அவர் மந்திரியான தேர்ந்தெடுத்திருப்பாங்கல்ல,
மக்கள் தேர்ந்தெடுக்காத போதே அவர் மந்திரியாக தகுதி இல்லாதவர்னு அர்த்தம். அவர் மந்திரியாக்குன்னா மக்கள் பிரதிநிதித்துவ அகைன்ஸ்ட் அதில் நீங்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நான் முருகனை பற்றி சொல்ல. இதே மாதிரி நிர்மலா சீதாராமன் இவங்களும் தானே அதே மாதிரி ஆகியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் ராஜ்யசபா வழியே தான் வராங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்தியாவிலே 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த ஒரே ராஜ்யசபா உறுப்பினர் மன்மோகன் சிங். தேர்தலில் போட்டி போட்டதே கிடையாது. அவர் சோனியா காந்தியாவது அமையத்திலிருந்து போட்டி ராஜ்யசபா வந்திருக்காங்க. உடல்நல குறைவான தப்பா சொல்ல முடியாது. ராகுல் போட்டி போட்டு வந்திருக்காரு. ராஜீவ்காந்தி போட்டி போட்டு தான் வந்தார். நரசிம்மராவ் போட்டி போட்டு தான் வந்தார். அண்ணா வந்து இங்க 1967 திமுக அவர்னு எதிர்பார்க்கல. எம்பி சவுத் மெட்ராஸ்ல போட்டி போட ஜெயிச்சிட்டார். பார்த்தீங்கன்னா சட்டசபையில் டிஎம்கே மெஜாரிட்டி வந்துடுச்சு. அப்போ ராஜாஜி போய் கேட்டாராம். ராஜாஜி சொன்னாரா, அண்ணா நீங்கள் பார்லிமெண்ட்லாம் போகக்கூடாது, ராஜினாமா பண்ணுங்க, முதலமைச்சராக வாங்க அப்படின்னு ராஜாஜி சொன்ன உடனே ராஜினாமா பண்ணி முரசலிமாறன் எம்பி ஆகிட்டு முதலமைச்சராக வந்தார். அது ஒரு எக்ஸப்ஷன். அது நான் தப்பாக சொல்ல. அவங்க டிஎம்கேவே எதிர்பார்த்துருந்தான்னா அண்ணா சட்டசபை தேர்தலில் போட்டி போட்டிருப்பார்ல. அவர் நினைச்சாலும் ஒரு எதிர்கட்சியா வரணும், பார்லிமெண்ட்டுக்கு போகலாம். அவர் தோத்தனாலதான் ராஜ்யசபா மேல போனார். சிறந்த பாராளுமன்றவாதி அண்ணா சவுத் மெட்ராஸ் ஈஸியா ஜெயிச்சார். அந்த மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் உண்டு. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு வந்து வருட தேர்தலை சந்திக்கிறது மட்டுமே வேலையா? எவ்வளவு வேலை நடக்கணும் இந்தியாவில். ஒரு அரசாங்கமும் இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பை எலெக்ஷன் நடந்து வச்சுக்கோங்க, பாதி மந்திரி கேம்பெயின் போயிடுவார். ஒரு உதாரணம், எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சொல்றேன், அரசாங்கம் எல்லாம் கெட்டு போகும். அந்த கலெக்டருக்கு 2 மாதம் இதான் வேலை, லா அண்ட் ஆர்டர் பார்த்துக்கணும். இது நடுவில் என்ன வரும், தேர்தல் விதிமுறைன்னு ஒன்று வரும். அது பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, சுவரட்டி ஓட்டக்கூடாது, போஸ்ட் ஓட்டக்கூடாது, அறிவிக்கக்கூடாது, ரோடு போடக்கூடாது, பில்டிங் கட்டக்கூடாது, சாப்பாடு போடக்கூடாது. ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது தடுத்து நிற்கிறதுக்கு அது ஒரு தேர்தல் விதிமுறையா? இல்லப்பா, சட்டமன்ற தேர்தல்னா மக்களை போய் சந்திக்கிறாங்க, நாடாளுமன்ற தேர்தல்னா மக்களை போய் சந்திக்கிறாங்க. அதாவது நான் சொல்றது எல்லா கட்சிகளுமே நான் சொல்றேன். இப்போ 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம்னு கொண்டு வந்தோம் அப்படின்னா, அது டோட்டலா வந்து 5 வருஷம் மக்களே வந்து பார்க்கவே மாட்டாங்களே நிறைய மக்கள் பிரதிநிதிகள். இல்ல 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இடையில ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், ஒரு எம்பி எலெக்ஷன், அதுக்கு இடையில உள்ளாட்சி எலெக்ஷன் வரும்போது மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அவங்க மக்கள் பயங்கரமா கேள்வி கேட்கறாங்கல்ல, நீ சொன்னியப்பா எதுவுமே செய்யல, வாக்குறுதி கொடுத்தியப்பா நீ எதுவுமே நிறைவேற்றல, உனக்கு எதுக்குப்பா நாங்க ஓட்டு போடணும்னு கேட்கறாங்கல்ல. இப்ப என்ன தெரியுமா நடக்கும், தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் உண்டு. பாராளுமன்றத்துக்கு காங்கிரஸுக்கு போடுவாங்க, சட்டசபைக்கு திமுக அதிமுக போடுவாங்க. நான் சொல்றது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காங்கிரஸ் பலம் பொருந்திய கட்சியா இருக்கும்போது, காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற அதிமுக திமுகவோ தமிழ்நாட்டில் தோக்கும், காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, மக்கள் முடிவு பண்ணி டெல்லியா காங்கிரஸ் குத்து, அப்பெல்லாம் காலமாடு, இங்க டிஎம்கே ஏடிஎம்கேவா குத்து, ஏழையா உதயசூரியன், கூட்டணி பார்க்க மாட்டாங்க, பிரிச்சு போடுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலிகள். மத்தியில் யாருக்கு போடணும், நீங்க வந்து என் கிராமத்து பாமர மக்கள் கூட முடிவு பண்ணி தான் ஓட்டு போடணும். நீ பணம் காசு கொடுக்கலாம், கொலுசு கொடுக்கலாம், என்ன வேணா கொடுக்கலாம். அவங்க மைண்ட்ல வச்சுப்பாங்க, இவர் தகுதியானவர், இவர் தகுதி இல்லாதவர், இவருக்கு போடணும் அவருக்கு போடணும், கிளீனா முடிவு பண்ணுவாங்க. நீங்க அவங்களை ஏமாற்றவே முடியாது. அவங்கள போய் என்னதான். ஆனா இது என்ன ஒரு விஷயம், இப்போ வந்து நீங்க கேட்கலாம், ஏங்க எங்களுக்கு அது உரிமை கூட இல்லையா ஓட்டு போடுறதுக்குன்னு. ஒரே நாடு ஒரு தேர்தல் வந்து என்ன லாபம் தெரியுமா, ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி தப்பு பண்ணிட்டு, டிஎம்கே ஏடிஎம்கே வச்சுக்கோங்களேன், மாநிலத்திலும் தோற்கடிக்கப்படும், பாராளுமன்ற தேர்தலும் தோற்கடிக்கப்படும். அந்த கோபம் மொத்தமாக திரும்பும். அப்ப என்ன ஆகும், ஜனங்களோட கோபம் வந்து முழுக்க அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இப்ப அப்படி இல்லை, பாராளுமன்ற தேர்தலும் டிஎம்கே போடுறாங்க, சட்டசபை தேர்தலில் ஏடிஎம்கே போடுறாங்க, திருப்பி பாராளுமன்ற தேர்தலில் டிஎம்கே போடுறாங்க, சட்டசபையில ஏடிஎம்கே போடுறாங்க, மாத்தி போடுறாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எத்தனை தின்னா பித்தம் தெளின்ற மாதிரி இவங்க 5 வருஷம் கூட மக்களுடைய விருப்பங்க. அதை வந்து நம்ம எப்படிங்க ஜட்ஜ் பண்ண முடியும்? மக்களுடைய விருப்பத்தை நம்ம அனலைஸ் பண்றோம். 5 வருஷம் இந்த கட்சி கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுன்னு, நல்லா பண்ணல, திருப்பி 5 வருஷம் இன்னொரு கட்சி கொடுக்குறாங்க, நல்லா பண்ணுங்கிற, அதுவும் நல்லா பண்ணல, திருப்பி பழைய கட்சிக்கே போறாங்க. ஸோ ஜனங்களுக்கு வேற சாய்ஸ் இல்லை. ஜனங்களுக்கு வேற இது 2 கட்சி விட்டா வேற சாய்ஸ் இல்லை. காங்கிரஸோ பிஜேபி தமிழ்நாட்டில் பெருசா வளரல. விஜய் இப்பதான் வந்திருக்காரு, விஜயகாந்த் ஒன்றும் பெருசு சாதிக்க முடியல. ஸோ அதிமுக திமுக மாற்ற வேற எந்த கட்சியும் இல்லை. அதை தான் இப்போ என்ன பண்றாங்க, வேறு கட்சிகள் உள்ள கொண்டு வரணுங்கிற ஒரு பிளான்ல இருக்காங்க. அதுக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சம்மந்தம் இல்லை. ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் செலவுகள் குறைக்கப்படும்,
பெருமளவு பணம் நேரம் மிச்சப்படுத்தப்படும். சரி, ஓகே. அரசாங்கத்தோட மெயினா நீங்க சொல்ற காரணம் வந்து செலவினங்கள் குறைக்கப்படும், மக்களுடைய வரி பணம் குறைக்கப்படுங்கிறீங்க, நேரம் மிச்சமாகும் அப்படிங்கிறீங்க. இப்ப நான் பிரதமர் வந்து யூபில வந்து ஒரே ஒரு நடந்துச்சு, சொல்றேன், மகாராஷ்டிரால தேர்தல் நடந்துச்சு, பல கட்டமா எதுக்கு தேர்தல் நடத்துறாங்க? சரி, பிரதமர் வந்து மகாராஷ்டிரா தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்றாரு, ஜார்க்கண்ட் தேர்தல் பிரச்சாரம் பண்றாரு. அந்த ஒரு வாரம் அவர் டைம் வேஸ்ட் தானே. ஏன் மக்களை சந்திச்சு அவங்க தாங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்க. மக்களை சந்திச்சு மட்டும்தான் ஓட்டு கேட்பதில் என்ன தவறு? கேட்பது மட்டும்தான் ஒரு அரசியல்வாதியோட பிரதமரோட வேலையா நான் கேட்கிறேன். எவ்வளவு வேலை இருக்குது நான் என்ன கேட்கிறேன், ஒரே தடவை வந்து இந்தியா முழுக்க போய் எல்லா மாநிலங்கள்லயும் ஓட்டு கேட்டு போனா வச்சுக்கோங்க, 5 வருஷம் வரைக்கும் அவங்க மற்ற வேலையை பண்ண முடியும். இப்ப இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் இல்லாதனால மற்ற வேலையை அவங்களால பண்ண முடியல. முழு நேரமும் தேர்தல் மோட்லயே இருக்காங்க. அடுத்த தேர்தல் இப்ப பிஜேபி என்ன சொல்லுது, இரு தமிழ்நாடு அப்புறம் பார்த்துக்கலாம், டெல்லி முதல்ல கவனி, டெல்லி அப்புறம் யூபி கவனி, எலெக்ஷன் மோட்லயே போயிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணுமே எந்த காலையும் நடக்கல. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் மூலம் வந்து அதிபர் முறையை வந்து கொண்டு வர நினைக்கிறார் பிரதமர் மோடி அப்படின்னு சொல்லி மதிமுக நிறுவனர் வைகோ அவர்கள் குற்றச்சாட்டம். எப்படிங்க அதிபர்? நம்ம ஜனாதிபதிங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இப்ப பிரதமர் கூட பிரதமரா தேர்ந்தெடுக்கப்படுதில்லை. நல்ல ஞாபகம் வச்சுங்க. ஒரு எம்பியை வந்து மெஜாரிட்டி கட்சி தேர்ந்தெடுக்குது. அது பிரதமரா, அது மோடியா இருக்கலாம், ராஜ்நாத் சிங்கா இருக்கலாம், நிதின் கட்கரியா இருக்கலாம், மன்மோகன் சிங்கா இருக்கலாம், யாருன்னா இருக்கலாம். ஸோ பிரதமர் வேட்பாளர்னு போடுறாங்களே தவிர வேட்பாளர் நீங்க தேர்ந்தெடுக்கல, ஒரு எம்பி தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. ஸோ இந்த கூற்று வந்து வைகோலாம் சிறந்த பார்லிமெண்டேரியன், ஒரு காலத்தில் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல இருந்தாரு, பிஜேபியோட இருந்தாரு. அவரோட இப்போ அவருக்கு முன்னால ஒரு நிர்பந்தத்தில் பேசுறாரு, தப்பு இல்லை, சிறந்த பார்லிமெண்டேரியன். ஜனாதிபதி ஆட்சி முறைக்கும் அப்படி ஒன்று சொல்லட்டுமா, ஜனாதிபதி ஆட்சி முறை கொண்டு வரணும்னா இந்த ஒரே நாள் ஒரு தேர்தல் தேவையே இல்லை. சுத்தமாக கலைச்சிட்டு மக்கள் எல்லாம் ஜனாதிபதி ஓட்டு போடுங்க அப்படின்னு மோடி ஜனாதிபதி ஆயிட்டாரு வச்சுங்க. அப்போ அதுதான் உண்மையான இவர் சொல்ற மாதிரி, வைகோ சொல்ற மாதிரி நடக்கணும்னா தேர்தலே கிடையாது. எல்லாம் ஒரே தேர்தல், ஒரே ஓட்டு ஜனாதிபதிக்கு. 2 பேர் போட்டி போடாமல் ஒருத்தர் ஜெயிப்பாங்க. ஸ்டேட்ல எல்லாம் கவர்னர், அமெரிக்கா சிஸ்டம், அமெரிக்காவில் கவர்னர் தேர்ந்தெடுப்பாங்க, ஜனாதிபதி தேர்தல். அந்த மாதிரி இந்தியாவில் வர இந்தியா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியோட தாய்மடி. இங்கிலாந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அமெரிக்கா ஃபாலோ பண்ணல. நம்ம இங்கிலாந்தோட பாராளுமன்றத்தை வெஸ்ட்மின்ஸ்டர் சபையை ஃபாலோ பண்ணுறதால தான் இங்கிலாந்து மாதிரி நம்ம பண்ணுறோம். கீழே இந்த ஊராட்சி நகராட்சியிலேருந்து போகிறது கீழே. உண்மையான ஜனநாயகம்னு அதான், கீழேருந்து போகுது, மேலே லோக்சபா வரைக்கும் போகும். அதனால வைகோ சொல்ற கூத்து வந்து கொஞ்சம் வேடிக்கையா இருக்கலாமே தவிர, ஜனாதிபதியா பிரதமர் மோடி வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா அவருக்கு ஒரு நாடு ஒரு தேர்தல் கை கொடுக்காதுங்கிறது என்னோட கருத்து. இப்போ வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் வந்து நடத்திட்டாங்க. இப்போ நீங்கள் சொல்ல போல உங்களுடைய பாயிண்ட்டுக்கே நான் வரேன். சென்ட்ரலையும் சரி ஸ்டேட்லையும் நடத்திட்டாங்க. பெரும்பான்மை இல்லாமல் போயிடுச்சுன்னா, ஒருவேளை இடையில ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னா, அப்போ திரும்ப ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் தேர்தல் நடத்துவாங்களா? சரி, ஒரு கேள்வி கேட்கலாம். ஒரே நாடு ஒரு தேர்தலில் மெஜாரிட்டி வரலன்னா கேட்கலாம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் கேட்கலாம். மெஜாரிட்டி வரலன்னு என்னங்க பண்ண முடியும்? அப்போ பார்லிமெண்ட்டுக்கு மட்டும் ரீஎலெக்ஷன், ஸ்டேட் கலைக்க மாட்டாங்க. ஸ்டேட் இப்போ அதுக்கும் போகுது. இப்போ இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் மத்திய மந்திரி சபை ஒப்புதல் கொடுத்திருக்கு. இன்னும் அது சட்டமா நிறைவேற்றல. சட்டம் நிறைவேற்றுறதுக்குள்ள என்னென்ன மாறுதல்கள் வரும் நமக்கு தெரியாது. இப்போ வக்ஃப் போர்டு வந்து ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி போர்டு போயிருக்கு, இது ஜாயின்ட் பார்லிமெண்ட்ரி போர்டு போகலாம். காங்கிரஸ் பல திருத்தங்களை கொண்டு வரலாம். இப்போ வந்து டூ ஏர்லி. இப்போ வந்து நம்ம பொதுவாக பார்க்கலாமே தவிர இதுதான் ஒரு நாடு ஒரு தேர்தல்னு சொல்ற அளவுக்கு நம்ம இல்லை. ஏன்னா அதான் இது குறித்து ஒரு ஜேபிசி போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஜேபிசி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பாராளுமன்றத்தில் இந்த செஷன்ல கொண்டு வரலான்றாங்க. 10 நாளா செஷனே நடக்கலையே. ஒரு நாள் ஒரு செஷன் 10 நாள் அதானி அதானி அதானி. இவங்க வந்து அமெரிக்கா அமெரிக்கா அமெரிக்கா. இவங்க வந்து சோனியா காந்தி சொல்ல வேண்டியது, இவங்க அதானி சொல்ல வேண்டியது. அதானி சொல்றீங்களே, நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சி வந்தா அதானியை நாடு கடத்துவீங்களான்னு அவர் கேட்டார். அதுக்கு பதில் சொன்னா போதும், அதானியை நாடு கடத்துவோம், அதானிக்கு எங்களுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தமே கிடையாது, அவர் அமெரிக்கா காமிச்சு வச்சு அவர் தொழிலாம் மோடி மூழ்டுவோன்னு காங்கிரஸ் சொல்லிச்சுன்னா அதானி மேட்டர் கையில் எடுக்கலாம். அதானி மேட்டர் கையில் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதானி ஒரு இந்திய தொழிலதிபர், உங்களால் வளர்க்கப்பட்டவர், காங்கிரஸால் வளர்க்கப்பட்டவர் தான் அதானி அம்பானியும். நீங்க அந்த காலத்துல பிர்லா டாடா பிர்லா போம். டாடா பிர்லா வளர்த்ததே காங்கிரஸ் தான், பிஜேபி வளர்க்கல. இவங்க வளர்த்தாலே இவங்க மோடிக்கு எப்படி அடிக்கணுமோ, எங்க வலிக்குமோ அங்க அடிச்சா வலிக்கும்னு அதானி அடிக்கிறாங்க.
ஸோ இந்த கூட்டத்தொடரில் ஒரே நாடு ஒரு தேர்தல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த கூட்டத்தொடரில் வருமா? வாய்ப்பு இருக்கு. வந்தால் கூட நிறைவேறுமா? நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா மோடி கவர்மெண்ட்டுக்கு மெஜாரிட்டி இல்லை. இப்போ 2/3 மெஜாரிட்டி வந்து வச்சுங்க, அடிச்சு நிமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லை, மெஜாரிட்டி இல்லை. அது மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒட்டி கொஞ்சம் ஸ்லைட் மெஜாரிட்டி, ஸ்லெண்டர் மெஜாரிட்டிலாம் ஓடுது. டெல்லி லோக்சபா ராஜ்யசபால வந்து பில் பாஸ் ஆகிறே கொஞ்சம் ஒரு கஷ்டமாக தான் பாஸ் ஆகும். இருக்கும். அது நிறைய உங்களுடைய எதிர்கட்சியோட துணை தேவைப்படுது. அதனால தான் டிஎம்கே அவங்க பகிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே தான். அதிமுகவுக்கு எம்பி எம்ஏ ஒன்றும் கிடையாது. திமுக ரொம்ப உரசாம பாஜக இருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நாளை எப்படியும் 20-25 எம்பி நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில திமுகவும் சொல்லலாம். கொள்கையெல்லாம் எதிராக இருக்கலாங்க, தப்பு இல்லைங்க. கொள்கை நீங்க கொள்கை வேற. ஆனா நட்புக்கார நீட்டுறதுல தப்பு இல்லைன்றது பார்த்தா ஏதோ ரகசிய அண்டர் டீலிங் இருக்கு. ரகசிய அண்டர் டீலிங்கே கிடையாது. டெல்லியில பாலெல்லாம் பேசிட்டு தான் இருக்காரு, கனிமொழியெல்லாம் பேசிட்டு தான் இருக்காங்க. கனிமொழி நேற்று மந்திரியை பாராட்டினாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரசாங்கம் வேற கட்சி வேற, பாஜகவும் திமுகவும் மோதலாம், அது கொள்கை. மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் மோதக்கூடாது. அரசாங்கங்கள் எப்படி மோதணும்? இப்போ மோடி மெட்ரோ ட்ரெயின் கேட்டவுடனே பணம் கொடுத்துட்டாரு, மெட்ரோன்னார் கொடுத்தாச்சு. அந்த மாதிரி ஸ்டாலின், மோடி சொன்னாராம், ஸ்டாலின் இணக்கமாக இருந்தாலும் நான் கேட்டதெல்லாம் கொடுப்பேங்க, எனக்கு என்னங்க பிரச்சனை, தமிழ்நாடு பிடிங்க. இன்ஃபேக்ட் மோடிக்கு ஸ்டாலினை கண்ட ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரியும் பர்சனலாக. மோடிக்கு ஸ்டாலினை கண்ட பிடிக்கும். ஸோ என்ன வேணா கொடுத்துட்டு போவார். ஸ்டாலின் ஒரு மனதில் அப்படி ஒரு இணக்கமான இல்லை. ஒரு 1 இயரில் இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. இந்த 1 வருஷத்துக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு போகணும்னு பார்க்குறாரு ஸ்டாலின். அதுக்கு மத்திய அரசாங்கத்தை பகைச்சிக்கிட்டு காரியம் நடக்காது. அந்த மத்திய அரசாங்கத்தோட இணக்கமாக போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இணக்கம் போனேன் இல்லை, இப்போ முதல்ல மம்தா பானர்ஜி மாதிரி இருக்க முடியாதுன்ற முடிவுக்கு வந்துட்டார். அந்த முடிவினால தான் மோடி இறங்கி வந்திருக்காரு இப்போ. ஸோ இதனால திமுகவும் பாஜகவும் உறவு கூட்டணி சேரும் அப்படின்லாம் நான் சொல்ல பைத்தியக்காரத்தனமா நான் சொல்ல தயாரில்லை. கட்சி கொள்கைங்கிறது வேற, அரசாங்கங்கிறது வேற. எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களை ஆளுநர் மூலம் ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை இந்த திட்டத்தின் மூலம் கொண்டு வர நினைக்குது பாஜக அப்படின்னு சொல்லி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கடும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களும் என்ன சொல்றாரு அப்படின்னா, முடிந்தவரை நிச்சயமாக இந்த திட்டத்தை எதிர்ப்போம், முழு பலம் கொண்டு எதிர்ப்போம் அப்படிங்கிறது குறிப்பிடுறாரு. எப்படி பாக்குறீங்க? ஆளுநரை வச்சு எதிர்கட்சிகளை ஆளும் கட்சிகளை மிரட்டியது காங்கிரஸ். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்பொழுது நரசிம்மராவ் சென்னாரெட்டின்னு ஒருத்தரை போட்டார் கவர்னரா, ஆந்திர பிரதேசோட முன்னாள் முதலமைச்சர். அந்த சென்னாரெட்டி முதலமைச்சராக இருக்கும்போது அவர் கீழே மந்திரியாக இருந்தவர் தான் நரசிம்மராவ். சென்னாரெட்டி முதலமைச்சராக இருந்தபோது மாநில அமைச்சராக இருந்தவர் நரசிம்மராவ். நரசிம்மராவ் பிரதமர் ஆன உடனே சென்னாரெட்டி கூப்பிட்டு நீங்கள் தமிழ்நாட்டில் போய் கொஞ்சம் கவனிங்க. சென்னாரெட்டி ரொம்ப டஃப் மேன், அவரெல்லாம் டஃப்பான அரசியல்வாதி, சாதாரண ஆள், ரொம்ப மூளை. ஜெயலலிதா குடைச்சல் கொடுக்கணும்னு அவர் இறக்கி விட்டாங்க. நரசிம்மராவ் அவர் பிஜேபியா? அப்புறம் இந்த மாதிரி 10 உதாரணம் சொல்லலாம். வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் இருக்கும்போது தொல்லை கொடுக்குற ஆளா தூக்கி காங்கிரஸ் அங்கே போடும். தொல்லை கொடுக்குற ஆளா, ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட். கேரளாவும் அதே கதை தான். தமிழ்நாட்டில் கலைஞர் இருந்த வரைக்கும் சுர்ஜித் சிங் பர்னாலா போட்டு வச்சிருந்தார். கலைஞர் சுர்ஜித் சிங் பர்னாலாக்கு பிறகு பீஷ்மநாராயண் சிங் இவங்கெல்லாம் தொல்லை கொடுக்கறதுனே வந்தாங்க. பன்வாரிலால் புரோஹித் இவங்கெல்லாம், பன்வாரிலால் புரோஹித் இப்படி உள்ளே இறக்கி விட்டாங்க. ஸோ கவர்னர் என்பவர் தொல்லை கொடுப்பதற்கென்றே உருவாக்கப்பட்டவர் இந்திய அரசியல். வேடிக்கையா இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் கூட அது மாதிரி தொல்லை கொடுக்கறதுனே உருவாக்கப்பட்டவர். வேடிக்கையா சொல்லுவாங்க. ஆர்.என். ரவி தொல்லை கொடுக்கிறாருன்னு சொல்ல மாட்டேன், அவர் வேலையை அவர் பண்றாரு. அவரு சில வள்ளுவருக்கு காவி சாயம் எல்லாம் பூசுறதெல்லாம் அதுல என்ன மாதிரி நிலைப்பாடு? நீங்க சனாதனம் இல்லைன்னா சனாதனம் இருக்குங்கிறார். உங்களுக்கு பேச உரிமை. கவர்னர்னா வாய மூட்டு ரூல் கிடையாது. குரானான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வாயை மூடிட்டு இருப்பார். ஏன்னா வாயில சூயிங்கம் போடுவார்னு கிண்டல் போடுவாங்க. நாங்கெல்லாம் பத்திரிகையில் இருக்கும்போது குரானா ஏன் வாயத்தை மாட்டேங்க. எம்ஜிஆர் பீரியட்ல குரானா இருந்தார், சூயிங்கம் பண்ணிட்டே இருப்பார். பேசா கவர்னர் நாங்கள் அவர் 5 வருஷம் பேச மாட்டார். பேசுறதே மீட்டிங்ல பேசினோட வாய் சூயிங்கம் போடுவார். அந்த மாதிரி கவர்னராக இருக்க முடியாது. ரோசையான்னு ஒரு கவர்னர் இருந்தார், சிரிச்சுன்னே இருப்பார். நல்லா ஒத்து போச்சு, ஜெயலலிதா நல்லா ஒத்து போச்சு. 2 பேர் தெலுங்குல பேசுவாங்க. ரோசியா என்ன பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க ஜெயலலிதா. அவர் ஓனுங்க தான் பண்ணிங்கன்னா சௌக்கியமாக இருந்தார். நல்ல அட்மிஷன்
வைஸ் சான்சலர் சீட்டு கீட்டு எல்லாம் நல்லா பண்ணி விட்டாரு. ரவி அந்த மாதிரி பண்ணல. லஞ்சம் ஊழல், வைஸ் சான்சலர் போஸ்ட்டுக்கு பணம் வாங்குறது, லஞ்சம் கொடுக்குறது. செனட் எனக்கு தெரிஞ்சு கவர்னர்லாம் செனட் மெம்பருக்கு 5 லட்சம் வாங்கியிருக்காங்க. எந்த கவர்னர்னு சொல்ல விரும்பலை. யூனிவர்சிட்டியில் செனட் மெம்பருக்கு 5 லட்சம் வாங்கி போட்டிருக்காங்க. ஒரு காலேஜ் அட்மிஷனுக்கு கவர்னர் லெட்டர் கொடுத்தாங்கன்னா அதோட வேடிக்கை. 10 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பத்மஸ்ரீ ரெக்கமெண்ட் பண்ணுவார் கவர்னர். தமிழ்நாட்டு கவர்னர், வெளியூர் கவர்னர் சொல்ல. எல்லாருக்கும் எந்த கவர்னர் தெரியும். 10 லட்ச ரூபா பொட்டியில் கேஷா வாங்கினேன், இவரை நான் பத்மஸ்ரீக்கு பரிந்துரை செய்கிறேன், டெய்லி லெட்டர் கொடுப்பாரு. அப்படியே ரவி பண்றாரு இல்லையே? அந்த மாதிரி பண்றாரு. லஞ்ச ஊழல் பண்றாரா? இல்ல. ஸோ அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ஐபிஎஸ் ஆஃபீஸர் அந்த மிடுக்கு இருக்கும், அந்த கெத்து இருக்கும். சரி, முரசல்லாம் இருக்குது, அது வேற விஷயம். ஆனா அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய வேலையை தானே செய்யணும் ஆர்.என். ரவி அவர்கள். அதே சமயம் அவர் கையெழுத்து போறதானே அவருடைய வேலையா இருக்கணும். அதை விட்டுட்டு ஏன் மக்களாட்சிக்கு எதிராக ஒரு சில கருத்துக்களை வந்து செயல்படுவதோடும் மட்டுமல்லாமல் மசோதாவை நிறுத்தி வைக்கும் வேலையும் வந்து செய்யறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம். தமிழ்நாட்டில் மட்டும்தான் கவர்னர் மசோதால கையெழுத்து போடுறது இல்லையா? பஞ்சாப்ல போடுறாங்களா? வெஸ்ட் பெங்கால் இப்ப ஜெகதீப் தன்கர் துணை ஜனாதிபதியா இருந்தாரு. அவர் வெஸ்ட் பெங்கால் கவர்னரா இருக்கும்போது என்ன பாடுபடுத்தினார் மம்தா பானர்ஜி. ஒரு பில் சைன் பண்ணாரா? நாளைக்கே காங்கிரஸ் வந்து வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு பேச்சுக்கு சொல்றேன். ஏன்னா திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கு. பாஜகவும் 50 ஆண்டு காலம் ஆட்சின்னு சொல்றதுக்கு நான் பைத்தியக்காரன் இல்லை. 15 வருஷம் முடிஞ்சு போச்சுன்னா கொஞ்சம் இறங்குங்க, காங்கிரஸ் 5 வருஷம் உட்கார இருக்கலாம். காங்கிரஸ் வந்ததுன்னா அப்போ பாஜக ஆளும் மாநிலங்களை சாஃப்டா ட்ரீட் பண்ணுமா, கவர்னரை போட்டு குடைச்சல் கொடுக்குமா? நீங்க பதில் சொல்லுங்க, நான் அடுத்த கேள்வி பதில் சொல்றேன். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்கு கொஞ்சம் நன்றி சார். நன்றி.